சொல்லுங்கடா. வண்டி பத்திரமா இருக்குல்ல? அண்ணே ஒரு தப்பு நடந்து போச்சுண்ணே. என்னடா சொல்ற? தப்பு நடந்துருச்சா? அண்ணே நீங்க சொன்னால வந்து எங்களை அடிச்சு போட்டு லாரி எடுத்துட்டு போயிட்டானே. என்னடா சொல்றீங்க? வண்டியை எடுத்துட்டு போயிட்டானா? நீங்களா என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்களாடா? நீங்களாம் பெரிய பிஸ்தான்னு சொல்லி தானே காவலுக்கு வச்சேன். இப்ப வெக்கமா இல்ல? அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க. அண்ணே அவன் அடிதடியில கில்லடியா இருக்கானே. அவனை ஒன்னும் பண்ண முடியல எங்களால. டேய் இங்க பாரு, என் வாயில வந்துட போகுது. டேய் அவன் வண்டி எடுத்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு போக கூடாதுடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே அவன் தான் போயிட்டானே. டேய் டேய் டேய், அவனை தடுத்து நிறுத்த ஒரு வழி இருக்கு. சொல்லுங்கண்ணே, என்ன வழிண்ணா இருக்கு? இப்போ நீ உன் ஆளுங்களை அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அனுப்பு. அங்க ஆம்பளைங்க எவனும் இருக்க மாட்டான். அங்க அந்த டிரைவர் பையோட பொண்டாட்டி, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. புரிஞ்சுதா? அவங்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட சொல்லு. அப்ப அவன் வேற வழி இல்லாம திரும்ப கொண்டு வந்து வண்டியை விட்டுதான் ஆகணும். இதையாவது ஒழுங்கா செய்யடா, புரியுதாடா? சரிங்கண்ணே. அண்ணே இந்த வாட்டி காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறோண்ணே. சொல்லாதீங்கடா, செய்யுங்கடா. கிளம்புங்கடா. சரிண்ணே. டேய் வாங்கடா. வாடா. ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சுப்பா சகல? கிடைச்சிருச்சுங்க. லாரி எடுத்துட்டு நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். சூப்பர் சகல. வண்டியை சிவனாடி தான் கடத்தி வச்சிருந்தாராப்பா? ஆமாங்க. எப்படியோ சகல லாரியை மீட்டு கொண்டு வரேன். இப்போதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. அத்தையும் இங்க டென்ஷன்ல தான் இருக்காங்க. நான் உங்ககிட்ட போய் விஷயத்த சொல்றேன்ப்பா. சரிங்க. சரிப்பா. சொல்லு சந்திரா. என்ன நடக்குதாங்க? நீங்க லாரியை குடோன்ல பத்திரமா வச்சிருக்கிறதா சொன்னீங்க. இங்க என்னடானா இன்னும் கொஞ்ச நேரத்துல லேப்டாப் லாரி வந்துரும்னு அந்த வெட்டி பையன் மயில் சொல்லிட்டே இருக்கான். அக்காவும் சந்தோஷமா இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சாரி சந்திரா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்துருச்சா? என்ன நடந்துச்சு? அந்த டிரைவர் பையலுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு லாரி எடுத்து போயிட்டான். என்னங்க சொல்றீங்க? லாரியை எடுத்துட்டு போயிட்டானா? அப்போ நம்ம பிளான் எல்லாமே காலி பண்ணிட்டானா? நீ கவலைப்படாத. வண்டி எடுத்துட்டு போனாலும் அவன் அங்க வரமாட்டான். என்னங்க குழப்பறீங்க? வண்டியை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றீங்க, ஆனா இங்க வரமாட்டான்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியலையே. சந்திரா, அவன் லாரியை எடுத்துட்டு போனதுமே நம்ம ஆளுங்களை அக்கா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கீங்களா? எதுக்கு? அவன் எடுத்துட்டு போன லாரிய திரும்ப நம்மகிட்டே வந்து ஒப்படைக்கிறதுக்கு தான். திரும்பவும் குழப்பறீங்க. நம்ம ஆளுங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கும் அந்த டிரைவர் பையன் வண்டியை நம்ம கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அது எப்படிங்க நடக்கும்? சந்திரா, நம்ம ஆளுங்க அங்க போய் ரேவதி கழுத்துல கத்திய வச்சு கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டினானுங்கன்னு வச்சுக்கோ. அவன் தன்னால வண்டியை நம்ம கிட்ட ஒப்படைச்சுதானே ஆகணும். ஆமா, அவன் தன்னோட அருமை பொண்டாட்டிக்காக எதையும் செய்வான். நல்லா யோசிச்சுதான் இதை செஞ்சிருக்கீங்க. சூப்பர். லாரியை கொண்டு வந்து அவன் நம்ம கிட்டே ஒப்படைச்சிருவான். சரி சந்திரா, காரியம் வெற்றிகரமா முடிஞ்சதும் நானே உனக்கு போன் பண்ணி தகவல் சொல்றேன். சரிங்க. மரியாதை போயிடுங்க, இல்லைன்னா போலீஸ வர வைப்பேன். அக்கா, டேய் வேண்டாம்டா, அவளை விட்டுடுடா. ஏய் ஏய் ஏய், வேண்டாம் வேண்டாம், அவளை விட்டுரு ரேவதி. ஐயோ ரேவதி, ஏய் வேண்டாம்டா வேண்டாம்டா, அவளை விட்டுடுடா. டேய் டேய், உங்களுக்குலாம் என்ன வேணும்? இப்ப நீ என்ன பண்றனா, உன் மாமனுக்கு போன் பண்ணி அக்கா கழுத்துல கத்திய வச்சு கொன்னுருவன் மிரட்டுறாங்க. நீங்க லாரிய இங்க கொண்டு வாங்க மாமான்னு சொல்லு. நீங்க என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலடா. உனக்கு எதுவும் புரியாது, உன் மாமன்காரனுக்கு எல்லாம் புரியும். அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. முடியாதுடா, நான் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அப்ப உங்க அக்காவோட உயிரும் பாக்குறியா? அக்கா, அக்கா, யோ ஏய்
ஏன்டா இவங்க கிட்ட வீரத்தை காட்டுற? முடிஞ்ச என் மாப்பிள்ளையிட மோதி படுறான். அதை தாயா சொல்றான். உன் பொண்ணுகிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லு. இப்ப நீ ஃபோன் பண்ணல, இவங்க 2 பேர் கழுத்தையும் அறுத்துருவாங்க. ஐயோ ஒண்ணும் பண்ணாதீங்க. அம்மா போன போடுமா. ஹலோ ஹலோ மாமா. குடு. மாமா. ஏய், நான் சுவாதி இல்லடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு லாரி எடுத்துட்டு போனீங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கதாண்டா உங்க வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி கழுத்துலயும் அவ அக்கா கழுத்துலயும் கத்தி வச்சிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா நீ எடுத்துட்டு போன லாரிய கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல 2 பேர் கழுத்தையும் எங்க கத்தி பதம் பாத்துரும். ஏய், இந்தா உன் மாமா கிட்ட நான் சொன்னதை ஸ்ட்ராங்கா சொல்லு. சுவாதி பயப்படாத, கவனமா கேளு. ஒருவேளை உங்க அம்மா இப்ப அங்க இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே நீயும் பண்ணு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? புரியுது மாமா. பார்த்து பயப்படாத, கவனமா பண்ணு. என்ன வரேன்னு சொன்னானா? வராம இருப்பானா? அவன் பொண்டாட்டி உயிராச்சே. அம்மா எங்க? ஏய், பயந்து வர்றாடா. டேய் ஏய், ஒழுங்கு மரியாதையை என் அக்காங்களை விட்டுருங்க. இல்ல உங்களெல்லாம் சுற்றுவேன். என்ன கண்ணை காட்டி மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். மரியாதையா துப்பாக்கியை கீழே போடு. இல்ல இவங்க 2 பேர் கழுத்தையும் அறுத்து போட்டுருவோம். ஏய், ஏய் வேணா வேணா சொன்ன கேளு. ஏய் ஏய் வேணா 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 சொன்ன கேளு. ஏய் சுவாதி. ஏய் என்ன சொல்ற? துப்பாக்கியை ஒழுங்கா கொடுத்துரு. இல்ல அவ்வளவுதான்.